விடாமுயற்சியில் அஜித் குமார் அவர் ஒய்ஃபை எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி காப்பாற்றுவார். இன்கேஸ் அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? இதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் 5 ஸ்டார். மார்க்கெட்டில் எவ்வளோ கம்பெனிஸ் ஃபெஸ்டிவல் சீசனில் அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பட் 5 ஸ்டார் ஜஸ்ட் டூ நத்திங்னு சொல்லி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க 2 விஷயம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் திங், இன்னோவேட்டிவ். எல்லா பிராண்ட்ஸும் அவங்க ப்ரமோஷனுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணுறப்ப 5 ஸ்டார் மட்டும் அவங்க லோகோவில் வெறும் 5 ஸ்டார்ஸை மட்டும் ஆட் பண்ணி மற்ற பிராண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃபீட்பேக்குன்னு கேட்குற அந்த 5 ஸ்டார்ஸை இவங்க அவங்களுக்கான ப்ரமோஷனாக பார்த்தாங்க. செகண்ட் திங், கான்ஃபிடன்ஸ். மற்ற பிராண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸை கூட்டு வந்து ப்ரமோட் பண்ணுறப்ப இவங்க மட்டும் ஒரு இன்டர்ன் ஸ்டூடெண்ட்டை கூட்டு வந்து நடிக்க வச்சு ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங்னு சொல்லி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறாங்க. அண்ட் லிட்ரலாக எதுவுமே பெருசா பண்ணாம ஜஸ்ட் டூ நத்திங்னு சொல்லி அவங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங்ல. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.